ஹரிபோல் தண்டோத் பிரணாம். நான் சில பக்தி வினோத் டாக்கூருக்கு சரணாகதி படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள்: பணிவு, தைன்யತಾ, ஆத்ம நிவேதன, நான் என்னைக்கு உள்ளது விட்டு பகவானுக்கு சரணாவது. 3வது பகவான் தான் நமக்கு பாலனை பண்ணிகிட்ருக்காரு. இது 3 விஷயமா என்ன பக்தி வினோத் டாக்கூர் கீர்த்தனை எழுதினாரு, எல்லாம் படித்தேன். இன்றைக்கி அவசிய ரட்சிவே கிருஷ்ணா விஸ்வாச பாலனை சொன்னால், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்னை கண்டிப்பாக காப்பாற்றுவாரோ அந்த நம்பிக்கையோடனே வாழ்வது. வாயில எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம் பகவான் தான் நமக்கு காப்பாற்றிட்டு, பட் அது எப்படி, என்ன விஷயம், அது பக்தி வினோத் டாக்கூர் இங்கே எழுதிட்டுருக்காரு. एक न बुझीनु प्रभु तोमार चरण अशोका भयामृत पूर्ण सर्वक्षणा. ஓ பகவான், இப்போதான் எனக்கு புரிஞ்சது. உன் தாமரை பாதம் ஒருத்தருக்கு சோகம் பயம் இல்லாத போல பண்ணிடும். உங்கள் பாதம் இல்லை அமிர்தம் தான் வந்துட்டு இருக்கு. அப்போ நான் சரணம் எடுத்திருக்கேன் பகவானுக்கு சொன்னால், என் வாழ்க்கையில் சோகம் இருக்கக்கூடாது. சோகம் இருக்கு சொன்னால் பணம் வருது. என்ன, நான் மேலே உட்காந்துருக்கேன், இங்கே தேடி வந்துட்டு இருக்காங்க. 2வது மாடியில் மேலே டெரஸில் உட்காந்துருக்கேன். சரி, இது பணம் வரணும் வந்துட்டு இருக்கு. பஞ்சாபில் இருக்கோம். பஞ்சாப் இப்போ சண்டிகர் குரு மகாராஜ் கூட. இன்றைக்கி லுதியானா சொல்லி ஒரு நகரம், மத்தியான சாயங்காலம் ஜலந்தர், இப்படி ஜம்மு வரை போயிட்டு இருக்கோம். நடக்குது பிரச்சாரம். இங்கே சொல்லிகிட்ருக்காரு பாருங்க, நான் பகவான் சரணை எடுத்திருக்கேன். அந்த சரணை எடுத்திருக்கேன் சொன்னால் என்ன, 2 அடையாளம் சொன்னார். சோகம் போயிடும், பயம் போயிடும். சரணை எடுத்த அப்புறம் சோகம் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம சரணாகத்தியில், பகவான் சரணாகத்தியில் அதுதான் சோகமாக இருக்கான். சகல சாடியா துவா சரண கமலே படியாச்சி ஆமிநாத் தவ பதத்தலே. ஓ பகவானே, நான் எல்லாம் விட்டுட்டு எல்லா விதமாக உன் தாமரை பாதத்தில் சரணம் எடுத்திருக்கேன். எல்லாம் விட்டு சொன்னால் ஆசக்தி, பற்றுதல் விட்டுருக்கேன். நீங்கள் குடும்பம் விட்டாச்சு, ஊர் விட்டாச்சு, ஏன்னா மடமும் விட்டாச்சு சொல்லுவார் நம்ம பரமகுருது. எல்லாம் விடுறது சொன்னால், அது விடணும்னு சொன்ன பாவம் எப்படி இருக்கும் நம்ம பரமகுருது சொல்லுவார். இன்றைக்கி மனைவி விட்டாச்சு, வீடு விட்டாச்சு, ஊர் விட்டாச்சு. நாலு மடத்தில் மடம் விட்டாச்சு, பிருந்தாவனம் விட்டாச்சு. அதுக்கு வேண்டி விடுறதல்ல. இங்கே சரணாகத்தி இருந்தால் சரி, பக்தி இருந்தால் சரி, பகவானுக்கு திருப்தி பண்ணுறது, பகவான் சேவை பண்ணுறது. இந்த இது விட்டுடுவேன், அது விட்டுடுவேன், அந்த விடுறது கடைசியாக எல்லாம் விட்டு போயிடுவேன், அப்படி ஆகிடும். தவ பாத பத்மநாத் ரக்ஷிபே அமாரே आर रक्षा करता नहीं ये भव संसार. ஓ பகவானே, உன் தாமரை பாதம் தான் எனக்கு கண்டிப்பாக காப்பாற்றும். யாருமே இந்த சம்சாரத்தில் எனக்கு காப்பாற்ற முடியாது. ஆமி தவ நித்யதாஸ் ஜானினு எபார் ஆமார் பாலன பார் ஏக்கன தோமார். இப்போ எனக்கு புரியுது, நான் உனக்கு நித்தியமான சேவகன். அப்போ எனக்கு பாலனை பண்ணுறது உன் பொறுப்பு. बड़ दुख पाइयाची स्वतंत्र जीवने दुख दूरे गेलवो पादवरणे. பகவானே, உன் சரண் எடுத்தேன், உன் தாமரை பாதத்தில் எனக்கு துக்கம் எல்லாம் போயாச்சு. சுவாதந்திரமாக வாழிட்டு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சேன். जे पद लागिया
ரமா தபஸ்யா கரீலா ஜேபத பாயா சிவ சிவத்வ லபீலா. எந்த பாதம் சேவை பண்ணிட்டு சேவை பண்ணுறதுக்கு வேண்டி லக்ஷ்மி தபஸ் பண்ணாங்க, எந்த பாதத்தின் சரண் எடுத்துட்டு சிவன் சிவத்துவம் கிடச்சிருக்கு, இவ்வளோ மகாதேவனாக இருக்காரு. ஜே பத லபியா பிரம்ம கிருத்தார்த்த ஹைலா, ஜே பத நாரத முனி ஹிருதய தரிலா. எந்த திருப்பாதம் கடிச்சிட்டு பிரம்மா வாழ்க்கையில் ஒரு திருப்தி ஆயாச்சு, எந்த திருப்பாதம் கடிச்சிட்டு நாரத முனி ஹிருதயத்தில் வச்சிருக்கார் அந்த திருப்பாதம். சைசே அபயபத ஷிரேத்தே தரியா பரம ஆனந்தினாச்சி பதகுணகாயா. அந்த தாமரை பாதம், உங்கள் பாதம் எது அபய பாதம், பயம் போயிடும், அப்படி பண்ணிடும். அந்த பாதம் உயர்ந்த ஆனந்தத்தில் நான் என் தலைக மேலே வச்சு ஆடிட்டு இருக்கேன். அந்த பாதத்தின் புகழ்ச்சி பண்ணிட்டேன். ಸಂಸಾರ ವಿಪದ ಹೈತೆ ಅವಶ್ಯ ಉದ್ಧಾರ್ பக்தி வினோத பத கரிபே தொமார். எனக்கு இப்போ முழு நம்பிக்கை வந்தாச்சு பகவானே, உன் தாமரை பாதம் எனக்கு இந்த பௌத்திக வாழ்க்கை சொன்ன ஆபத்திலே விடுதலை வாங்கி கொடுக்கும். இப்போ இங்கே நம்ம பகவான் நமக்கு காப்பாற்றிட்டு இருக்காரு, எல்லாம் காப்பாற்றுவார் சொல்லும்போது எப்படி காப்பாற்றிட்டு இருக்காரு, நமக்கு சோகமும் பயம் இல்லாத போல பண்ணிடுவார். அப்போ நம்ம சரியான முறையில் பகவான்கே சரண் எடுத்தா சோகமும் பயமும் போயிடும், துக்கம் போயிடும். நான் சரணாகதி பக்தன், அப்போ எனக்கு சோகம் இருக்காது, பயம் இருக்காது. இந்த வாழ்க்கையிலே நமக்கு துன்பங்கள் கவலைகள் வர காரணம் நமக்கு சோகம் பயம், அது ரெண்டு இங்கே போயிடும். இறந்து போனால் அப்புறம் வைகுண்டத்தில் போயிட்டுருங்க, அது அப்புறம் உள்ளது. இங்கே வாழும்போ நம்ம பகவான்கே சரணாகதி எடுத்தா நமக்கு ரெண்டு விஷயங்களும் நம்ம வாழ்க்கையில் போயிடும், சோகம் பயம். அதுக்கு வேண்டி என்ன பண்ணணும், எல்லாம் விட்டுடணும். எல்லாம் விடுறது சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் பற்றுதல் விட்டுடணும். பகவான் தாமரை பாதம் தான். அப்போ பகவான் நமக்கு கண்டிப்பாக காப்பாற்றுவார். இந்த பவ சம்சாரத்தில், இந்த சம்சாரம் ஒரு இருட்டான காட்டு போல இருக்கு, இல்லை காட்டு தீ போல இருக்கு, இல்லை கடல் போல இருக்கு. பவ சம்சாரம் அப்படிதான். அதுக்கு காட்டு தீயில மாட்டியாச்சுன்னா எப்படி இருக்கும், அப்படிதான் மாட்டிருக்கும். பெருவி சாவு என்னென்ன நடந்துட்டு இருக்கு. மனித பிறவின்னு பரவாயில்லை, இன்னும் வேற பிறவிகளில் பரவாயில்லை, என்ன தெரியாது என்ன நடந்தது. இப்போ பகவான் நமக்கு காப்பாற்றுவார். எப்போ நம்ம இங்கே உள்ள பற்றுதல், இங்கே உள்ள ஆசைகளை விட்டு பகவான் பாதத்தில் போனால் தானே காப்பாற்றுவார். நான் பகவானுக்கு சரண எடுத்திருக்கேன் சொல்லுவேன். பட் எனக்கு ஆபத்து வரும்போது இங்கே ஓடிட்டுருக்கேன், அங்கே ஓடிட்டுருக்கேன். இல்லை எனக்கு கஷ்டம் வரும்போது என்ன பகவான் என் கூட இப்படி பண்ணிகிட்ருக்காரு. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் வர காரணம் நம்ம போன பிறவியில் பண்ண கர்மங்கள். இந்த பிறவிக்குள்ளது இன்னும் கணக்கு நடக்கலை. நம்ம பகவானுக்கு சரியாக சரணம் எடுத்தா நமக்கு சோகம் போயிடும், பயம் போயிடும். பகவான் நமக்கு எப்போவுமே காப்பாற்றுவார் எல்லா விதமான சூழ்நிலையில. எப்படி நம்ம பகவானுக்கு நான் நித்திய தாசன், நித்தியச்சன தினமும் எப்பவுமே அந்த பாவத்தில் நான் வாழ்க்கை கொண்டு போனேன். அவர் எனக்கு பாலனை பண்ணுவார், அவர் என்னை காப்பாற்றுவார். நம்ம சுதந்திரமாக வாழணும். இப்போ நிறைய பேர் வாழ்விட்டு இருக்கோம், நான் வாழ்விட்டு இருக்கேன். இப்போ கூட யாரும் பேச்சு கேட்க மாட்டேன். அப்போ என்ன இருக்குது, எனக்கு கோபம் போகல, எனக்கு சோகம் போகல. அதே போல் கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அந்த சுதந்திர வாழ்க்கை வச்சு. பகவான் பாதம் சரண் எடுக்கும்போ நம்ம சுதந்திரம் விட்டாச்சு சொன்னால் கஷ்டமே இருக்காது, துக்கங்கள் போயிடும். சோகம் போயாச்சு, பயம் போயாச்சு, துக்கமும் போயிடும்.
அப்போ நம்ம என்ன பகவான் பாதம் எவ்வளோ உயர்ந்தது காட்டுறதுக்கு வேண்டி அடுத்து என்ன சொன்னார், லக்ஷ்மி அதுக்கு வேண்டி அந்த பாத சேவைக்கு வேண்டி எவ்வளோ தபஸ் பண்ணாங்க. சிவன் மகாதேவன் ஆனார், அந்த பாதத்தின் சரண் எடுத்துட்டு பிரம்மா நாரதரிங்க உதாரணம் கொடுத்தாரு. அப்போ இவங்களும் சொல்லிட்டு நம்ம அந்த பாதம் என்ன பண்ணணும், அந்த பாத சேவைக்கு லக்ஷ்மி தபஸ் பண்ணா, சிவன் அந்த பாதத்தின் தியானம் பண்ணி மகாதேவன் ஆனார், பிரம்மா திருப்தி ஆனார், நாரதர் தன் ஹிருதயத்தை வச்சிருக்கார். நம்ம என்ன பண்ணணும், நம்ம தலையில் வைக்கணும். எப்படி? பரமானந்தத்தில், உயர்ந்த ஆனந்தத்தில். பக்தி பண்ணிட்டு இருக்கோம், ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு சோகம் போகலாம், நம்ம வேறவங்களுக்கு குறை பார்க்கறது விடலாம். அப்போ ஆனந்தம் எப்படி கிடைக்கும்? எப்பவுமே ஆனந்தத்தில் இருக்கணும். ஒரு பக்தன் எப்போ சோகம் இருக்கக்கூடாது, பயம் கவலை இருக்கக்கூடாது. அதுக்கு வேண்டி நம்ம இங்கே உள்ள ஆசைகளை விட்டுறது, இங்கே உள்ள பற்றுதல் விட்டு பகவான் பாதத்தின் சரண் எடுக்கணும். இந்த சம்சாரத்தில் எப்பவுமே ஆபத்து இருக்கு. யுதிஷ்டிர மகாராஜன், தர்மராஜன் மகாபாரதத்தில் சொல்லிட்டு இருக்காரு, பதம் பதம் விப்பதம் சொல்லி ஒரு படி வைக்கும்போது இந்த சம்சாரத்தில் ஆபத்து வருது. நம்ம பகவானுக்கு தாமரை பாதத்தின் ஆசிரியம் எடுக்கும்போது நமக்கு இங்கே வாழும்போது கூட ஆபத்துகள் போயிடும். பாருங்க எவ்வளோ விஷயம் சொல்லிவிட்டார். பகவானுக்கே சரியாக நம்ம சரண் எடுக்கிறது சொன்னால் சரணாகதி. நான் எனக்கு உள்ளதை விட்டு, இங்கே உள்ள பற்றுதல் விட்டு, இங்கே உள்ள ஆசைகளை விட்டு நம்ம பகவானுக்கு திருப்பாதத்தில் சரண் எடுத்தா நம்ம சரணாகதி சரி இருக்கு. நமக்கு எப்படி புரியும்? நம்ம பயம், சோகம், கவலை, துக்கம், கடைசியாக சொன்னார் சம்சாரத்தில் உள்ள ஆபத்துகள் போயிடும். எவ்வளோ நல்லா இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணணும்? சுவாதந்திரம் விடணும். நம்ம நம்ம இஷ்டம் போல வாழ முயற்சி பண்ணோம். இந்த சம்சாரத்தில் மாட்டிருக்கோம். இந்த சம்சாரம் ஒரு காட்டு தீ போல சொன்னார், இல்லை கடல் போல சொன்னார். நம்ம தாண்டி போக முடியாது. இந்த சம்சாரம் ஒரு இருட்டான காட்டு போல இருக்குது. நமக்கே தெரியாது அடுத்து என்ன இருக்குது, என்ன நடக்க போகுது. அப்போ கலியுக தர்மம் ஹரிநாமம் ஒரு பரம்பரையில் வந்த குரு எடுத்து, அதிகாரம் உள்ள குரு எடுத்துட்டு சாதுகள் கூட இருந்து நம்ம ஜபம் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கை இப்படி சரணாகத்தியாக கொண்டு வந்தால் கண்டிப்பாக இங்கே வாழும் போய் நம்ம இறந்து போனால் அப்புறம் வைகுண்டா கோலோகம், அது அப்புறம் இங்கே வாழ்வும்போ நமக்கு சோகம் போயிடும், பயம் போயிடும், துக்கம் இல்லாத போல ஆயிடும், சம்சாரத்தில் உள்ள ஆபத்துகள் போயிடும். எவ்வளோ நல்லா இருக்குது. ஹரி போல் தான் ரத்னா.